Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. படத்துல கதையே இல்லாம இந்த மாதிரி ஐப் மூமெண்ட்ஸ் வச்சு படத்தை ஓட்டிடுறீங்களே, அப்ப கண்டென்ட் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை தள்ளுறாங்களே சார், அது எப்படி பாக்குறீங்க? 110 கோடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பார்த்துருக்கோம். நான் கேட்கறது இந்த 80 லட்சம் பேர் வந்து என்ன வேலை வெட்டி இல்லாமல் காசு ஃப்ரீயாக கொடுத்து நேராக போய் படம் பார்க்குறாங்களா? அது ஏன் வெற்றி அடைஞ்சு நீ யார் கேட்கறதுக்கு? அது எப்படி வெற்றி அடைய முடியும்? இந்த கதையில் கண்டென்ட்டே இல்லை, ரெஃபரன்ஸே இருக்கு, இதெல்லாம் நீ பேசாத. ஓகே, May 1 நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரியலாகவே அது ஒரு கம்பேக்காக அப்படி ட்ரீட் பண்ணணுமா சார்? அப்படிலாம் இல்லை. இதே கம்பேக்லாம் எதுவுமே கிடையாது. பராசக்தியும் ஜனநாயகனும் ஒரு பொங்கலில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குல்ல சார். 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ரொம்ப அருமையாக சுதா கொங்கரா கொடுப்பாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அந்த படம் ஜனநாயகனும் வேறு படம், இதில் கம்பேரிசனே வேணாம். ஒரே டேட்டில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய பாயிண்ட். கிளாஷ் பண்ணி நீங்கள் 500 கோடிலாம் பண்ணவே முடியாது. அதுவும் ஜனநாயகோட கிளாஷ் பண்ணி நீங்கள் வந்து 150 கோடி வந்தாலும் பெருசு, 150 200 கோடி வந்தாலும் பெருசு. அப்போது உங்களுடைய வெற்றியை ஏன் குறைச்சிக்கிறீங்க? இப்போ சன் பிக்சர்ஸ் அவர்கள் கூட இணைந்து ஒரு படம் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி மேக்னஸ் மேஜிக் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அல்லு அர்ஜுன் கூட இணைந்து எப்படி சார் இருக்கும் அந்த படம்? ஆக்டர் மட்டும் தான் இந்தியன்ஸு, டெக்னீஷியன்ஸ்லாம் அங்கே பண்ணுறாருன்னா இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இந்த படம் எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னா அவர் அடுத்த கட்டம் ஹாலிவுட் படத்தை கேட்கறதுக்கான கொண்டு போகுது. குட் பேட் அக்லி வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. ப்ளஸ் 1 வீக்ல வந்து 100+ க்ரோஸ் கலெக்ட் ஆயிருக்கு சார். ஏகே அவருடைய கரியர் பெஸ்ட்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? கண்டிப்பாக வந்து எல்லாருமே கொண்டாடுற ஒரு வெற்றி தானே. இப்போ வந்து தமிழ் சினிமா பொறுத்தவரை இந்த மாதிரி வெற்றிகள் தானே நம்ம தேடிட்டு இருக்கோம். எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 படமாவது இது மாதிரி மாபெரும் வெற்றி அடையாதா? அப்போ வந்து ஓவராலாக ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாக்கான வளர்ச்சி பெருசாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கடைசி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தோம், அதாவது ஒரு 30% கம்மியாக இருந்தது 2024 வருஷம் வந்து 2023 கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த வருஷமெல்லாம் எதிர்பார்ப்பு என்னென்னா 2025 அட்லீஸ்ட் 2023 பெட்டராக இருக்கணும் அப்படின்னு தான். 24 இல்லை, ஏன்னா 23 வந்து ஒன் ஆஃப் த ஃபண்டாஸ்டிக் இயர். நிறைய வெற்றிகள் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது வந்து தட்ஸ் இயர் ஆஃப் லியோ அண்ட் ஜெயிலர் என்றால். இப்போ அந்த மாதிரி வெற்றிகள் வராதா அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது இந்த வருஷம் ஒரு நல்ல விஷயம், அப்படி ஒரு டிராகன் ஒரு பெரிய வெற்றி கொடுத்தது. அது பிறகு இந்த படமும் ஒரு நல்ல வெற்றி வந்திருக்கு. இப்போ வந்து 110 கோடி மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு ஒரு 180 190 கோடி இருக்கலாம். இந்த நாளைக்குள்ளே இந்த படம் வந்து 200 கோடியை தாண்டும் அப்படின்றாங்க, அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரேஞ்சில் போகும்போது ஒரு 250 300 கோடியோ இல்லை 300 கோடி தாண்டி பண்ணும்போது கண்டிப்பாக தமிழ் சினிமா வந்து பெருமைப்படக்கூடிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி வெற்றிகள் தான் தேவைப்படுது. அடுத்தடுத்து வர படங்களுக்கும் இது ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறுது இல்லை. இப்போ இந்த வருஷம் வந்து இனிமேல் இந்த மாதிரி படங்கள்லாம் பெருசாக கலெக்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்கும் போது இல்லை திருப்பியும் இந்த மாதிரி பெரிய வெற்றிகள்லாம் இருக்குது, பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் பாசிபிள் அப்படின்னு இந்த படத்தினோட வெற்றி காமிக்குது. அடுத்து வரப்போகிற படங்களுக்கும் ஒரு நம்பிக்கை. இப்போ ரெட்ரோ வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. அடுத்ததாக நம்ம சொல்ல வேணாம், தக் லைஃப் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, கூலி அப்படின்னு வரிசையாக படங்கள், அப்புறம் வந்து மதராசி, அப்புறம் வந்து இட்லி கடை, சொல்ல பேக் டு பேக் பெரிய பெரிய படங்கள்லாம், எல்லா படங்களுக்குமே இந்த படத்தினுடைய ஒரு வெற்றி வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், அந்த உந்துதலும் கொடுக்கும். நம்பிக்கை ஒன்று, ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. சரி, நம்மளும் இது மாதிரி பண்ணால் நம்ம ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு ரசிகர்கள் வந்து இவ்வளோ பெரிய வசூலை கொடுக்க ரெடியாக இருக்காங்க, உலக லெவலில் தமிழர்கள்லாம் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை தான் இந்த படத்தோட வெற்றி காமிக்குது. ஓகே சார். அண்ட் டேரக்டர் வந்துட்டு லைக் ஆடியன்ஸுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு லைக் அஜித் சாருடைய ரெஃபரன்சஸ்லாம் வச்சு லைக் அவர் வந்து ஐப் மூமெண்ட்ஸாக செட் பண்ணி படம் பண்ணுறாரு. ஆனால் நெகட்டிவாக கிரிட்டிசிசம் வந்து படத்தில் கதையே இல்லாமல் இந்த மாதிரி ஐப் மூமெண்ட்ஸ் வச்சு படத்தை ஓட்டிடுறீங்களே, அப்போ கண்டென்ட் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை தள்ளுறாங்களே சார், அது எப்படி பார்க்குறீங்க? அவங்க கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? அது படம் நல்லா இருந்துச்சு சார். உங்களுக்கு படம் நல்லா இருந்தது? நம்ம தானே ஆடியன்ஸு. சரி, நம்ம வந்து இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் அப்படின்லாம் வச்சு நம்ம வந்து கேள்விகளோ அதை வந்து நம்ம டிபேட் பண்ணுறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, எனக்கு படம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் படம் பிடிச்சிருக்கு. இல்லைனா ஒரு 110 கோடியை தாண்டி வந்து ஒரு வாரத்தில் ஒரு படம் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டில் 110 கோடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பார்த்துருக்கணும். 80 லட்சத்துக்கு 1 கோடி பேர் பார்த்துருக்கணும். நான் கேட்குறது இந்த 80 லட்சம் பேர் வந்து என்ன வேலை வெட்டி இல்லாமல் காசு ஃப்ரீயாக கொடுத்து நேராக போய் படம் பார்க்குறாங்களா? எல்லாரும் அவங்கவுங்க காசை போட்டு போய் படம் பார்க்குறாங்க. இப்போது நம்ம எப்போவுமே படம் பார்க்குற ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு படத்தை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா, அக்செப்ட் பண்ணுறாங்களா, அப்போ வந்து சூப்பர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து என்னது ஃபயர் படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷனா, மர்மர் படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷனா அப்படின்னு அவங்களுக்கு வந்து கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. நான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். அவங்க அந்த படத்தை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ ஏதோ விஷயம் இருக்குல்ல, அப்படி தான் பார்க்கணும். இப்போது அது ஏன் வெற்றி அடைஞ்சு நீ யார் கேட்குறதுக்கு?
ஓகே, அது எப்படி வெற்றி அடைய முடியும்? இந்த கதையில் கண்டென்ட்டே இல்லை, ரெஃபரன்ஸே இருக்குது, இதெல்லாம் நீ பேசாத. ஆடியன்ஸு படத்தை பிடிச்சிருக்கா, அங்கே உட்காந்து தியேட்டரில் பாரு, எதுக்காக இந்த படத்தை ரசிக்கிறாங்க? ஒரு மர்மர் படத்தை நான் போய் தியேட்டரில் போய் உட்காந்து பார்த்தேன், ஏன் அவங்க ரசிக்கிறாங்க? ஒரு ஃபயர் படத்தை ஏன் அவங்க ரசிக்கிறாங்க? தியேட்டரில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்மளே ஒரு டிசைட் பண்ணிக்கிட்டு இதுதான் நல்ல படம், இதுதான் நல்ல படம் இல்லை, கண்டென்ட் ட்ரிவன் படம் தான் சூப்பர் படம், நம்ம உலகமே தெரியாமல் மக்களோட மக்களாக இருந்து படம் பார்க்காம நம்மளா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. நான் மக்களோட மக்களாக போய் பாருங்கள், யாரெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களோ, யார் ரசிக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து போய் பாருங்கள். இப்போ நாளைக்கு லீவ் ஹாலிடே இருக்குது, நிறைய கூட்டம் இருக்கும். நீங்கள் நாளைக்கு சாட்டர்டே சண்டே சொல்ல வேணாம், பெரிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துட்டு நீங்கள் குட் பேட் அக்லி பாருங்கள். அவங்க ஏன் ரசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் கற்றுப்பீங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள். ஒரு படத்தினோட வெற்றியை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி கொண்டாடணும். நம்ம கூட இருந்தது சரி, நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க, தமிழ் சினிமாவுக்கும் ஒரு வெற்றி கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அவ்வளோதான். அடுத்த படம் எந்த படம் அந்த மாதிரி வெற்றி கொடுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே. அண்ட் குட் பேட் அக்லியோட சக்ஸஸ் பிறகு அதுக்கப்புறம் அஜித் அவர்களுக்கு நிறைய படங்கள் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய பெரிய பெரிய பேனர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ரேஸ் பக்கம் திரும்புறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குல்ல சார்? ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து இதே மாதிரி இப்போ நாங்கள் விடாமுடிச்சு பார்த்தோம், இப்போ குட் பேட் அக்லி அப்படியே பேக் டு பேக் கொடுத்தா ரொம்ப தரிசனமாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி இல்லை, அவர் முதல்ல சொல்லிட்டாரு, எனக்கு வந்து ஆகஸ்ட் வரையும் வந்து நான் வந்து ரேசிங் முடிக்கணும். ஏன்னா உலக லெவலில் ரேசிங் அவருடைய ஒரு பயணம் ஒன்று இருக்குது, அந்த பயணத்தை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த படம் ஆரம்பிப்பேன், அக்டோபரில் ஷூட்டிங் போவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ கண்டிப்பாக அவர் வந்து அடுத்த 2 மாதங்களில் யார் டேரக்டர்னு ஃபைனலைஸ் பண்ணிடுவார், அது வந்து கண்டிப்பாக நடந்துடும். அவங்கள வந்து ரெடி பண்ணிடுவார், அக்டோபரில் நம்ம ஷூட்டிங் போகலாம். ஏன்னா அக்டோபர்லேருந்து ஜனவரி வரையும் கொடுத்துருக்காரு, திருப்பி டேட் கொடுத்துருக்காரு. அது பிறகு வந்து கொடுத்துருக்காருன்னா சொல்லியிருக்காரு போல இருக்குது. அதாவது அக்டோபர்லேருந்து நம்ம ஷூட்டிங் போகலான்னா ஜனவரி பிப்ரவரியும், ஏன்னா அடுத்த வருஷனுடைய ரேசிங் ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு அவர் போக வேண்டியிருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அவர் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லியிருப்பார், இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணி ஆகணும், அந்த படம் வந்து எனக்கு அக்டோபரில் ஆரம்பித்து நீங்கள் வந்து ஜனவரிக்குள்ளே முடிங்க, இல்லை பிப்ரவரி முடிங்க, நம்ம வந்து ஈஸியாக ஒரு படம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த படம் ஜனவரி பிப்ரவரி முடியுது வச்சிங்களேன், கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பீரியடில் வரும், நல்ல ஒரு ஹாலிடே பீரியடில் வரும், பெரிய லெவலில் வெற்றி அடையும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பார். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக ஏப்ரல் 10 வந்து வெளியாகி இவ்வளோ பெரிய வெற்றி. அப்போ என்ன பண்ணுவார், அடுத்த ஏப்ரல் 10 ஒரு படம் வரணும்ல, சம்மர் ஹாலிடேஸ். சம்மர் ஹாலிடே வந்தாலே இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ண மாட்டார். ஸோ நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அக்டோபர் டு ஜனவரி படம் பண்ணிவிட்டு ஏப்ரல் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பிளானில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது எந்த டேரக்டரு, எந்த ப்ரொடக்ஷன் பேனரு, இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, இப்போ படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா இதுக்கேற்ற மாதிரி யார் வந்து குயிக்காக ஒரு படத்தை எடுத்து வெளியிடுவாங்க, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் இல்லாமல். இப்போ பெரிய பேனர்னால் அவருக்கு பிரச்சனையே இல்லை, ஒரு படம் வந்து கம்ப்ளீட் பண்ணி வெளியிடுறதுல டேட் சொன்ன தேதியில் வரதுல பிரச்சனையே இல்லை. இப்போ மைத்ரி மூவிக்கு என்ன தேதி சொன்னாங்களோ அவங்க வந்துட்டாங்க, கரெக்டுங்களா? இப்போ அதை தான் எதிர்பார்ப்பார். மைத்ரி மூவிக்கு மாதிரி எந்த பேனர் வந்து அது சன் பிக்சர்ஸாக இருக்கலாம், ஏஜிஎஸ்ஸாக இருக்கலாம், இவங்களாம் வந்து ரெப்யூட்டட் பேனர்ஸ் வித் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை 250-300 கோடியில் எடுக்கணும்னா ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். யார் வந்து மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க, எந்த டைரக்டர் வந்து சொன்ன தேதியில் படத்தை ஷூட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு படத்தை கொண்டு வருவார், இந்த காம்பினேஷன் பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக டிசைட் பண்ணுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அண்ட் ஒரு படங்களில் ரெட்ரோ சாங் வந்து எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது சார்? ஏன்னா இப்போ ரெட்ரோ சாங்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க, அதுவுமே ஒரு பெரிய சிக்கலில் போய் முடியுது. அது தேவையா சார் ரெட்ரோ சாங்ஸ்? நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸில் என்னாச்சு, பயங்கர வெற்றி, பயங்கர வெற்றி, கரெக்டாக நம்ம கொண்டாட்டமா இல்லையா? அதில் எவ்வளோ சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்களா இல்லையா? அவங்க போய் இளையராஜா சாரை பார்த்துட்டு அவங்க வந்து தேங்க் பண்ணி தானே போனாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தேவையில்லைன்றதை நம்ம தீர்மானிக்க முடியாது, ஒரு டேரக்டர் தான் தீர்மானிக்கிறார். இப்போ ஒரு டேரக்டர் ஒரு படத்தை சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல இந்த சாங்கை போட்டால் அப்ராப்ரேட்டாக இருக்கும், ஓகே, ஏன்னா இந்த சாங் வந்து இதுக்கு அப்ராப்ரேட்டான ஒரு விஷயம் சார். இப்போ நாங்கள் வந்து ஒரு படத்தை வந்து சமீபத்தில் ஒரு ப்ரொமோ பண்ணுறோம், ப்ரொமோவில் இந்த சாங்கு போடணுன்றார் ஒரு டேரக்டர், இளையராஜா சார் சாங்கு, ஓகேங்களா? நான் சொன்னேன், எங்கள் நிறைய லிட்டிகேஷன் வந்து நிற்க போது, அது வேறு பணன்றது ஒரு விஷயம். இப்போ சரிகமாக வந்து அவங்களோட ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வேறு ஒரு லேபிள் சொல்லுவாங்க. இளையராஜா சார் வந்து அவருடைய காப்பிரைட்டுன்னு எதுக்கு தேவையில்லைன்னா அவர் என்கிட்ட வந்து டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு, சின்ன படம் இல்லை சார், இந்த சாங்கு போட்டால் தான் இந்த இடத்துல கரெக்டாக இந்த ப்ரொமோ முடியும் போது இந்த ப்ரொமோ சாங் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அவர் போட்டு காமிக்கிறாரு, சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. நான் சொன்னேன், நீயே போய் இளையராஜா சார்ட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். நான் போகல, ஏன்னா காரணம் என்னென்னா இது என்ன மாதிரி ஃபண்ட்ஸில் போய் முடியும் தெரியாது, லிட்டிகேஷன் வருமா தெரியாதுன்னு அவரே பேசி அந்த ரைட்ஸை வாங்கினார் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ப்ரொமோஷனை. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒரு டிசிஷன் ஒரு டேரக்டர் தான் எடுக்கிறார். இது வந்து ஒரு ப்ரொடியூசரோ இல்லை வேற யாரும் கிடையாது. ஒரு டேரக்டருக்கு வந்து தோணுது, அலாங் வித் த மியூசிக் டைரக்டர் ஆர் வித் த டீம், சார் இந்த இடத்துல இது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும், குட் பேட் அக்லி பொறுத்தவரையும் எல்லாமே ஒரு டேரக்டராக உட்காந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் உட்காரும்போது, சார் இந்த இடத்துல ஒரிஜினல் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுற பதில் இந்த சாங் போட்டால் எப்படி இருக்கும், ஓகே
ஓகே, நான் தான் சகல கலாவலப்பட எப்படி இருக்கும். இப்போ அடுத்ததாக அந்த சாங்கு, இப்போ சிம்ரன் அவர்கள் டான்ஸ் சாங்கு, அடுத்ததாக வந்து இந்த சாங்கு அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஒத்த ரூபா தர வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு சாங் போட்டால் எப்படி இருக்கும். ஸோ இப்படின்னு எல்லாமே ஒரு டேரக்டரும் மியூசிக் டேரக்டரும் சேர்ந்து ஒரிஜினல் மியூசிக் போடலாமா, இல்லை இந்த சாங்கை பாரோ பண்ணி போடலாமா. சாங்கை பாரோ பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பணம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மியூசிக் லேபிள்கிட்ட காப்பிரைட் வாங்கலாம். ஸோ அதை வாங்குறாங்க. இதில் இருக்கிற டிஸ்பியூட் எல்லாமே லீகல். இதில் நம்ம போய் பேச முடியாது. ஏன்னா இப்போது ப்ரொடியூசர் வந்து ஒரு மியூசிக் கம்பெனி விற்கிறாரு. மியூசிக் கம்பெனி வந்து அவங்க ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இளையராஜா சார் சொல்ல நான் வந்து அந்த ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. இது வந்து லீகலான விஷயத்தில் நான் கமெண்ட் பண்ண முடியாது. யாருக்கு காப்பிரைட் இருக்குது, யார் அதை கிளைம் பண்ண முடியுன்றதை கோர்ட் தான் டிசைட் பண்ண முடியும். நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த டிஸ்பியூட் வரதுக்கான காரணம் வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி இல்லை. அதாவது அக்ரிமெண்ட் வந்து ப்ரொடியூசர் வந்து இளையராஜா சாரோட போட்டிருக்காரா, இளையராஜா சார் வந்து காப்பிரைட் கொடுத்துருக்காரா, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சால் தான் நம்மளால் பேச முடியும். ஸோ இதெல்லாம் தெரியாமல் இந்த டெடிகேஷன்லாம் வருதுன்னு சொன்னீங்கன்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாங் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வரும். அதுக்கான ஒரு கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது ப்ரொடியூசரோட கடமை நான் பார்க்குறேன். அண்ட் இப்போ ரீரிலீஸ் கல்ச்சர்ன்றது லைக் தவிர்க்க முடியாதா வந்துட்டு இருக்கு. இப்போ சச்சின் வருது, அதுக்கப்புறம் கண்டு நிறைய படங்கள் ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது கேப்டன் பிரபாகர் நிறைய படங்கள் வருதுல்ல சார். அப்போ இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருமா சார்? ஏன்னா இது ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே இது பக்கமாக பார்த்து எங்களோட படங்கள் வந்து கவனிக்காம விட்டுறாங்களே, எங்களுக்கு இதுவுமே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ 18ஆம் தேதி வந்து பெருசாக எதுவும் இல்லை, 10 hours படம் தான் வருது. அதோட சேர்ந்து சச்சின் வரும்போது பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இப்போது ஒரு 4-5 படங்கள் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள் வரும்போது ஒரு ரீலீஸ் படம் வந்தால் தான் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் சொல்லுவேன், எதுக்குங்க இப்படி அந்த படங்களே கஷ்டப்பட்டு வருது, நீங்கள் அதனோட போய் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற ரீலீஸ் படத்தை ஏன் விடுறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது சச்சின் மாதிரி ஒரு படம் வந்து விஜய் சாருடைய ஃபேன்ஸ் அவ்வளோ கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் இன்றைக்கு வரையும் டிவியில் பார்த்தா எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த காமெடி சீன்ஸும் அட்டகாசமாக இருக்கும். அதுவும் விஜய் சாரோட வடிவேல் காமெடியெல்லாம் பின்னிடும். அது விஜய் சார் ஜெனிலியா காமெடி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ட்விட்டர் ஃபுல்லாக அதை கட் பண்ணி போட்டுவாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது, அப்படிப்பட்ட ஒரு காமெடி என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை திடீர்னு வந்து நீங்கள் ஒரு 4-5 படத்தோட போட்டால் தான் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ். தனியாக இப்போ வந்து இப்போ ஒன்லி குட் பேட் அக்லி தான் ஓடிட்டுருக்கு. 10 hours வந்து ஒரு 200 ஸ்க்ரீன் வருது வச்சுங்களேன். அதோட ஒரு 200 ஸ்க்ரீன் இந்த படம் வரதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த விதத்துலையும் யாரையும் பாதிக்கப்பட போதில்லை. ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா அந்த படத்துக்கு வெற்றி கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஸோ ஆனால் என்னை பொறுத்தவரையும் ஒரு படங்கள் நிறைய படங்கள் வரும்போது இந்த மாதிரி ரீலீஸ் வரக்கூடாது. ஒரு 4-5 படம் வருதுன்னா ரிலீஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த படங்களுக்கு ஃபஸ்ட்டு வழி கொடுக்கணும். ஏன்னா அவங்க செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக நீங்கள் உங்கள் படத்தை கொண்டு வருவாதீங்க தான் நான் கேட்பேன். ஆனால் இது யாருமே நம்ம வந்து ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். யாரும் அவங்கவுங்க டிசிஷன் தான். அவங்க படம், அவங்க ரிலீஸ் டேட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம போய் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ரீரிலீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கோல்டன் கூஸ். ஓகே, தங்க முட்டையிடும் பார்த்து அதை வந்து அவசரமாக யாரும் கில் பண்ணாதீங்க அப்படி தான் சொல்லுவேன். அதாவது தவறான முறையில் ரிலீஸ் பண்ணி அந்த கோல்டன் ஊஸை கில் பண்ணாதீங்க. கரெக்டான டைம் பார்த்து ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு ரிலீஸ் வரும்போது கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். ஓகே, May 1 நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நிறைய பேச்சுகள் வந்துட்டு இருக்குல்ல சார். இப்போ சடனாக வந்து லைக் சூர்யா சார் வந்துட்டு ஃபேன்ஸை வந்து மீட் பண்ணுறாரு, வருஷத்துக்கு 2 படம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து லைக் நான் வந்து பெரிய ஒரு கம்பேக் இருக்கும் அப்படின்னு நிறைய போட்டுட்டு இருக்காங்களே சார். ரியலாகவே அது ஒரு கம்பேக்காக அப்படி ட்ரீட் பண்ணணுமா சார்? அப்படிலாம் இல்லை சார். இதே கம்பேக்லாம் எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்தவரை எதுவுமே எல்லாமே நடிச்சிட்டே இருக்கும்போது என்ன கம்பேக், ஒரு சின்ன பிரேக் இருந்தால் தான் நீங்கள் கம்பேக் சொல்லணும். இதெல்லாம் வந்து மூடங்களாக சொல்கிறது தான். என்னை பொறுத்தவரையும் ஒரு படமாக இண்டிவிஜுவலாக படமாக பாருங்கள், ஒரு இண்டிவிஜுவல் படமாக பாருங்கள். இப்போது விடாமுயற்சி வந்தது, அது பிறகு வந்து குட் பேட் அக்லி வந்ததுன்னா விடாமுயற்சி வந்து பெருசாக வெற்றி அடையலைன்னா இது கம்பேக் படமா? இல்லை, எல்லாம் கிடையாது. விடாமுயற்சி அதுக்கான வெற்றி கிடைச்சது, இதுக்கு அதுக்கான வெற்றி கிடைச்சது. ஸோ ஒரு படமும் அதுக்கான இது கிடைக்கும். ரெட்ரோ பொறுத்தவரையும் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. நம்மளாம் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா எப்படி ஒரு குட் பேட் அக்லிக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ அதே மாதிரி அந்த படத்துக்கு கிடைக்கும் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். காரணம் வந்து காம்பினேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் வந்து கார்த்திக் சுப்பராஜ் சார் பற்றி சொல்லவே வேணாம். அவருடைய ஜிகதன XX தெரியும் லாஸ்ட்டில் எவ்வளோ பெரிய ஒரு மாஸ் கமர்ஷியலாக அவரால் கொடுக்க முடியும். இந்த படத்தை வந்து அவர் தெளிவாக சொல்கிறார், இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக மெயின் ஸ்ட்ரீமான ஒரு படம். இதில் எல்லாமே இருக்கும், காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சாங்ஸ் பெருசாக ஹிட்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன், பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இருக்கும்ன்றாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் சூர்யா சார் நடிக்கும்போது ஒரு சிறப்பான படமாக இருக்கும் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். May 1 சூப்பர் சம்மர் ஹாலிடேஸ். ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஓகே சார், நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் படம் எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு அப்படி இல்லை. நான் அந்தளவு நம்ம போய் கேட்க மாட்டோம். பட் நம்ம வரதை வச்சு தான் பார்க்க முடியும். அதனுடைய ட்ரெய்லர், பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கிளாஸாக இருக்குது, மாஸாக இருக்குது, ரெண்டுமே சேர்ந்து.
அதாவது கிளாஸ் அண்ட் மாஸை சேர்ந்து அழகான ஒரு படமாக இருக்குது. அதாவது மேக்கிங் வைஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு இன்னும் பல மடங்கு கூடியிருக்கு. ஓகே. அண்ட் 2025 பேக் டு பேக் பெரிய படங்களோட ரிலீஸ் சார். நீங்கள் எந்த படத்துக்கு குறிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு வர எல்லா படத்தையும் பார்க்கணும் தான் ஆசை. இப்போ 10 Hours பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். 24ஆம் கேங்கஸ் நான் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சுந்தர் சி சார்னா பிடிக்கும். சுந்தர் சி சார் வடிவேல் வராங்களே, நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், சார் உங்கள் வின்னர்ஸ் காம்பினேஷனு நான் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன தெரியுமா சொல்கிறேன், சார் நீங்கள் எப்போ சார் வின்னர் காம்பினேஷன் வர போகிறீங்க, எப்போ சார் அந்த கிரி காம்பினேஷனில் வர போகிறீங்க, புஷ்பா ஞாபகம் இருக்கா? கிரியில் வந்து அவர் வந்து புஷ்பா காமெடி ஒன்று பண்ணுவார். அதை தான் நம்ம அப்புறமா படங்களை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நான் அவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்பேன். திடீர்னு கேங்கஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு நான் கால் பண்ணி சொன்னேன், சார் கலக்கிட்டீங்க சார் அப்படின்னு. ஸோ அவருடைய காம்பினேஷனில் இந்த படம் சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். 1ஆம் ரெட்ரோக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன். அது பிறகு வந்து ஜூன் 5 தக் லைஃப்க்கும் பெரிய எதிர்பார்ப்பு. எனக்கு பொறுத்தவரையும் ஒரு படமும் வெற்றி அடையணும், வரப்போகிற எல்லா படங்களும் நல்லபடியாக வெற்றி அடையணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், இதுதான் நம்ம ஆசை. அதனால் இதுக்கு தான் அதிக எதிர்பார்ப்பு, அதுக்கு தான் அது இப்படிலாம் கிடையாது. கூலி வந்து பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். தக் லைஃப் வந்து கண்டிப்பாக கமல் சாருக்கு விக்ரம் படம் 450 கோடினா இது 500-600 கோடி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கேன். கூலி எனக்கு வந்து 1000 கோடி பண்ணணும், தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி படமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஜனநாயகன் படம் வந்து அவருக்கு போகும்போது ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனோட விஜய் சார் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இதான் சினிமா. எல்லா சினிமாவும் மிகப்பெரிய வெற்றி அடையும் போது தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அந்தந்த ஆர்டிஸ்ட்டும் அவருக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். இப்போ மதராசின்னு ஒரு படம் முருகதாஸாக இருக்கும், ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய வெற்றி பயணத்தில் இருக்கும்போது இந்த படம் அவருடைய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கணும். இப்படி தான் நம்ம எதிர்பார்ப்பில் இருக்கும் எல்லா படங்களுமே. ஓகே. அண்ட் நீங்கள் ஜனநாயகம் பற்றி பேசும்போதே வந்துட்டு பராசக்தியும் ஜனநாயகனும் பொங்கலில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குல்ல சார். இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு அரசியல் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டேர்ன் பண்ணுறாங்களே சார், அது அப்படியா சார்? அதெல்லாம் இருக்காது, அது அரசியலே கிடையாது. அது வந்து ஜனநாயகன் ஒரு கமர்ஷியல் படம், அவங்க வந்து அரசியல் படமாகவே கொண்டு வரல. பராசக்தி வந்து ஒரு அரசியல் காமிக்கிற ஒரு படம், அரசியல் படம் கிடையாது. அது வந்து அரசியல் 1965 நடந்த இந்தி எதிர்ப்பு வச்சு ஒரு பேஸ் பண்ணி ஒரு கதை. அது வந்து ஒரு பயோபிக் கிடையாது, ஒரு செமி பயோபிக்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதையை வந்து கொண்டு வரும்போது ஒரு பெரிய ஒரு வேவ் ஒன்று இருக்கும் ஆடியன்ஸ் மத்தியில். வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா, இந்தி எதிர்ப்பு வந்து இவ்வளோ பெருசாக நடந்திருக்கா, தமிழர்கள் இவ்வளோ பேர் போராடினாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படம். இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு சூரரை போட்டு பார்த்த பிறகு தான் தெரியுது, இப்படிலாம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு ஏர்லைன் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம வந்து பார்த்து ஃபீல் பண்ணோம்ல. அந்த மாதிரி வந்து 1965 நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ரொம்ப அருமையாக சுதா கொங்கரா கொடுப்பாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அந்த படம் ஜனநாயகன் வேறு படம், இல்லை கம்பேரிசனே வேணாம். ஒரே டேட்டில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய பாயிண்ட். ஓகே. வருமா வராதான்றதை நம்ம சொல்லக்கூடாது, வரக்கூடாதுன்றது என்னுடைய பாயிண்ட்டு. காரணம்னா விஜய் சாருடைய படம் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும், இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இல்லை, வேர்ல்டு வைட் எல்லா ரசிகர்களும் அந்த படத்தை பார்க்கணும்னு விருப்பப்படும் போது ஒரு பெரிய வெற்றிக்காக அடுத்தடுத்த வெற்றிகள் வந்தால் சிவகார்த்திகேயன் ஒரு கெரியரில் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் அடுத்த கட்டம் போக முடியும் போது இப்படி கிளாஷ் பண்ணார் வச்சுங்களேன், அவருக்கான வெற்றி கிடைக்காது, கண்டிப்பாக வெற்றி குறையும். ஏன்னா இன்றைக்கி ஒரு அமரன் படம் 300 கோடி தாண்டி இருக்குன்னா அடுத்த படம் 400 கோடி தாண்டணும், அந்த படம் 500 கோடி தாண்டணும். ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகி போகணும். அப்போ 500 கோடி தாண்டணும்னா அப்போ அந்த படம் சோலோ தான் வரணும். கிளாஷ் பண்ணி நீங்கள் 500 கோடிலாம் பண்ணவே முடியாது. அதுவும் ஜனநாயகோட கிளாஷ் பண்ணி நீங்கள் வந்து 150 கோடி வந்தாலும் பெருசு, 150-200 கோடி வந்தாலும் பெருசு. அப்போது உங்களுடைய வெற்றியை ஏன் குறைச்சிக்கிறீங்க? அதுதான் நான் வந்து அந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நான் அவர்களுக்கு சொல்லுவேன். நம்ம வெற்றி வந்து அடுத்தடுத்த கட்டம் போனோம்னா இதுக்கு போய் கிளாஷ் பண்ணி நம்மளுக்கு வர வேண்டிய கலெக்ஷனை குறைச்சிக்கணும். வெயிட் பண்ணி 2 வாரம் கழிச்சு வந்தோம்னா நம்மளுக்கான வெற்றி கிடைக்க போகுது. ஸோ அதனால் இந்த கிளாஷ் எல்லாம் நம்ம ஊடகங்கள் உருவாக்குற கிளாஷாக பார்க்குறேன். அவங்க வரமாட்டாங்கிற நம்பிக்கையோட நான் இருக்கேன். சூப்பர் சார். மே டைம்லயும் வந்துட்டு சந்தானம் சார் வெர்சஸ் சூரி சார் அப்படின்ற ஒரு வெர்சஸா ஆமா அப்படி போட்டுட்டு இருக்காங்க சார். எப்படி இருந்தாங்க காமெடியன்ஸா இருந்து இப்போ அவங்களே வந்து கதை நாயகனாகி சிறப்பா வேற ட்ராக்ல போய் அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த படம் சார் எதிர்பார்ப்பு? இல்ல ரெண்டுமே ரெண்டு விஷயம். சம்மர் ஹாலிடேன்னு வரும்போதுல 2 படத்துக்குமே நல்லபடியாக கொண்டாட்டம் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மாமன் வந்து எல்லாருமே கருடன் படத்தை பிறகு சூரிய அவர்களுடைய கதாநாயகனா ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி டாக் எல்லாமே அந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, எல்லா ரைட்ஸும் போயிடுச்சு. அந்த படத்துக்கு சேட்டலைட் டிஜிட்டல் எல்லாமே வந்து பெரிய விலைக்கு போயிருக்கு. படம் பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. படம் பார்த்துட்டு இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வாங்குகிற பிளாட்ஃபார்மும் சரி, சேட்டலைட் சேனலும் இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது பண்ணுறாங்க. டிடி நெக்ஸ்ட்லன்னு அதே மாதிரி வியாபாரம் இருக்குது. ஏன்னா அவருடைய தில்லுக்கு துட்டு லாஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா சீக்குவலே பெரிய ஹிட்டு. இப்போ அடுத்த சீக்குவல் இது. அப்போது சீக்குவலுக்கே இந்த இடத்துல பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தில்லுக்கு துட்டு சீக்குவல் அப்படின்னாலே ஒரு டக்குன்னு எல்லா க்ரௌடும் அங்கே வந்துடும். இப்போ 2 பேருமே காமெடியன் அப்படின்றத விடுங்க, 2 பேருமே பாப்புலரான நடிகர்கள். இப்போ அப்படியே இருந்தாங்க, இப்போ பாப்புலரான நடிகர்கள். அவங்களோட கிளாஷாக பார்க்க மாட்டேன். 2 படமும் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பில் இருக்கும்போது நல்லபடியாக வெற்றி அடையட்டும்.
ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ் நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. சேட்டலைட் டிஜிட்டல் நல்ல விலைக்கு போயிருக்கு. அவங்கள பொறுத்தவரையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே. இப்போ ஆடியன்ஸ் எந்த அளவு எந்த படத்தை ரசித்து பெரிய சக்ஸஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம 16ஆம் தேதி பார்ப்போம். சிறப்பு சார். ஆனால் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து இந்த காமெடியன்ஸ் வந்து லேக் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல சார். இப்போ யாருப்பா நம்மளை வந்து காப்பாற்ற போகிற, அவர் சிரிக்கவும் முடியல, அந்த மாதிரி காமெடியன்ஸ் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது தான் வருத்தமாக இருக்கா சார் தமிழ் சினிமா? இப்போ நீங்கள் குட் பேட் அக்லியில் எவ்வளோ இடத்துல சிரிச்சோம் நம்ம? ஆமாம், அப்படியெல்லாம் கிடையாது. தனியாக ஒரு காமெடியன் வந்து தான் சிரிக்க வைக்கணும் அவசியமே இல்லை. குட் பேட் அக்லியில் நிறைய இடத்துல நம்ம சிரிச்சு தான் இருந்தோம், என்டர்டெய்னிங்காக இருந்தது. சரி, தனியாக ஒருத்தர் வந்து சிரிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை என்னை பொறுத்தவரைக்கும். நம்ம கதையோட கதையாக அந்த கதை நம்மளை சிரிக்க வச்சாலே போகிறோம். அந்த கதையில் ஏதோ ஒரு விஷயம் லாஃப்டர் இருந்தாலே போகிறோம். ஸோ இந்த ஒரு காமெடி வந்து தான் நம்ம தமிழ் சினிமா காப்பாற்றுற நிலைமை தமிழ் சினிமா இல்லை. பட் இந்த சேம் டைம் சுந்தர் சி அவர்கள் தொடர்ந்து காமெடி படங்கள் கொடுத்துதான் இருக்காரு. ஒரு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 வந்து மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது மதகஜராஜா அவ்வளோ காமெடி என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ கேங்கர்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அப்படி வரிசையாக இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து வடிவேல் சாரே அடுத்தடுத்த படம் கொடுக்கலாம். மாரிசன் வருது ஜூலை மாதம் வந்து மாரிசன் வருது. இப்போ இந்த படம் கேங்கர்ஸ், அடுத்து மாரிசன். ஸோ அவருடைய படங்கள்லாம் காமெடியாக இருக்கலாமே. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் காமெடிக்கு பஞ்சமெல்லாம் இருக்காது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தனியாக ஒரு காமெடின்னு வந்து தான் ஒரு படத்தை காப்பாற்றுற நிலைமை இப்போ இருக்காது. இது வந்து கதையோட கதையாக காமெடி வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கும். சூப்பர் சார். அண்ட் தக்லீஃபோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு 3 டிகேட்ஸ்க்கு அப்புறமா வந்து மணிரத்னம் சார் அண்ட் கமல் சார் வந்து சேர்றாங்கிற போது வேற லெவல் ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் கூட நம்ம வந்து சிம்புவும் அவர் நடிச்சிருக்காரு. எப்படி இருக்க போகுது சார் படம்? தக் லைஃப் வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம். என்னன்னா இது மணிரத்னம் சார் காம்பினேஷன் வந்து கமல் சாரோட எவ்வளோ வராதான்னு எதிர்பார்த்துருக்கும் போது வந்திருக்கு. அதுவும் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், ஒரு மாபெரும் கமர்ஷியல் என்டர்டெய்னராக, அதுவும் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சென்சேஷனாக இருக்கிற சிம்பு அவர்களும் ஒரு முக்கியமான ரோலில், அவரும் பேரலல் ரோல் கமல் சாரோட அப்படின்னு வரும்போது எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது. ஸோ எல்லாருமே அந்த படத்துக்கு வந்து ஜூன் வந்தாலே அந்த படத்தை தான் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் இனிமே இந்த தமிழ் சினிமாவுடைய ஸ்லேட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் படங்களான ஸ்லேட்டாக இருக்குது. அதனுடைய தொடக்கமாக தான் நான் வந்து குட் பேட் அக்லி பார்க்குறேன் இந்த ஏப்ரல். சரி, இப்போ எஸ்டிஆர் அவர்களை பற்றி பேசும்போது எஸ்டிஆர் அவர்களுக்கு பேக் டு பேக் வந்து படங்களோட அப்டேட் கொடுத்தாரு அவரோட பர்த்டே அன்னைக்கு. அதில் எஸ்டிஆர் 49 படங்களில் வந்து சிம்பு அண்ட் சாண்டா 2 பேரும் இணைகிறாங்க. அதுவும் சாண்டா வந்து அவர் காமெடியனாக வந்திருக்காரு சந்தானம் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த வல்லவன் அந்த எனக்கு தெரிஞ்சு சாண்டா நடிக்கிறார் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க, அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. சிம்பு அவர்கள் சொன்னதுட்டு சந்தானம் அவர்கள் நடிக்கிறது ஒத்துக்கிட்ட மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் காமெடியின் ரோல்லாம் அப்படிலாம் சொல்ல, அதில் முக்கியமான ரோல் 2 பேருமே அதில் காமெடி பண்ணுவார். ஆனால் முக்கியமான ரோலில் சந்தானம் அவர்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல். இப்போ நம்ம வந்து 2 பேருமே ஈக்குவலான ஒரு ரோல் வச்சுக்கலாம், பேரலாக அவங்க ப்ளே பண்ணுறாங்கன்னா அந்த படம் பெருசாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது சிம்பு அவர்களே சொன்னதுட்டு சந்தானம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் டாக் இருக்குது. அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் பண்ணுறாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர் சிம்பு சொன்னால் சந்தானம் நோவே சொல்ல மாட்டார், அவ்வளோ அன்பு அவருக்கு. அதனால் கண்டிப்பாக அவர் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். ஓகே சார். ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு 5வது படம் 6வது படத்துலேயே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங், கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்றது வந்து அட்லி அவர்களுக்கே அப்படின்னு பார்க்கலாம் சார். இப்போ சன் பிக்சர்ஸ் அவர்கள் கூட இணைந்து ஒரு படம் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி மேக்னஸ் மேஜிக் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அல்லு அர்ஜுன் கூட இணைந்து எப்படி சார் இருக்கும் அந்த படம்? எனக்கு தெரிஞ்சு அது நம்ம வந்து இதுவரையும் நம்ம வந்து பேன் இண்டியா படங்கள் பார்த்தோம்ல, இப்போ பேன் வேர்ல்டு படம் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போது அவருடைய வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக நான் பார்க்குறேன். இப்போது நம்ம வந்து அட்லி வந்து தொடர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ராஜாராணி அடுத்து தெரி பிறகு அப்படியே டப்புன்னு அவர் எங்கே போனார் பார்த்தா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது இங்கே போய் நிற்கிறார் அவர். மெர்சல் பிறகு பிகில் பிறகு ஜவான் அப்படின்னு. ஜவான் போனால் பேன் இண்டியா படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அடுத்த படம் பார்த்தா இப்போ வந்து இப்படி வந்து நிற்கிறாருன்னா அது அவருடைய வளர்ச்சி மட்டும் இல்லை, அவருடைய திறமைக்கான அங்கீகாரமாக பார்க்குறேன். அது இன்ஸ்பிரேஷனாகவும் பார்க்குறேன். யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். எல்லாருமே என்னென்னா, நீங்கள் உங்கள் விஷன் பெருசாக இருந்ததுன்னா, உங்களுடைய மேக்கிங் பெருசாக இருந்ததுன்னா, உங்கள் கதையினுடைய ஐடியா பெருசாக இருந்ததுன்னா ஸ்கைஸ் எ லிமிட். அவருக்கு அதுதான் வந்து இந்த படம் வந்து கொடுத்துருக்கிற வெற்றி. இப்போ ஜவான் கொடுத்த வெற்றி தான் இப்போ அடுத்த படம் அல்லு அர்ஜுன் படம். இந்த படத்தோட வெற்றி அவர் வந்து ஹாலிவுட்டில் கொண்டு போய் நிறுத்தும். இது என்னுடைய கணிப்பு. இப்போ இதுவரையும் வந்து நம்ம ஹாலிவுட்டில் போய் ஒரு டைரக்டர், தமிழ்லேருந்து ஒரு டைரக்டர் போய் டைரக்ட் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. ஹாலிவுட் ஹீரோக்களோட ஏதோ ஒரு துக்குடா படம் கிடையாது. ஹாலிவுட் ஒரு பெரிய ரெக்கக்னைசபிள் ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் தமிழ் டைரக்டர்? அதுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் வரும் பாருங்கள். என்ன காரணம்னா, எல்லா ஹாலிவுட் டெக்னீஷியனோட இந்த படத்தை பயணிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம், ஆக்டர் மட்டும் தான் இந்தியன்ஸு, மிச்சம் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ்லாம் அங்கே பண்ணுறாருன்னா இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இந்த படம் எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னா அவர் அடுத்த கட்டம் ஹாலிவுட் படத்தை இயக்கிறதுக்கான கொண்டு போகுது. அது நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் பார்க்குறேன். அட்லியை பார்க்கும்போது எப்போவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் அப்போது முதல் படத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். அவர் வந்து எங்கே பார்த்தாலும் நானும் அவரும் அவர் சொல்லுவார், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப தேங்க் பண்ணுவார். அவரை பார்த்து நான் பிரமிக்கிறேன். ஒரு யங்ஸ்டர் இன்னைக்கு இந்தியன் சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்காக மாறி இவ்வளோ பெரிய படம், ஒரு 600 கோடியில் ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கப்படுது. அதுவும் பேன் வேர்ல்டு படம் மாதிரி எடுக்கப்படுது. ஏன்னா அந்த கான்செப்டே ஒரு பேன் வேர்ல்டு தான்.
இட்ஸ் நாட் அன் இந்தியன் அப்படிலாம் நினைக்க சூப்பர் முடியாது. ஹீரோ கான்செப்ட் சூப்பர் ஹீரோ கான்செப்டில் பெரிய விஷயம் நிறைய சூப்பர் ஹீரோன்னு சொல்லக்கூடாது, பல விஷயங்கள் இருக்குது அதில். பார்த்தா அது சூப்பர் ஹீரோவும் இருக்க மாதிரி இருக்குது, ப்ளஸ் வந்து ஏலியன் இருக்க மாதிரி இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அது என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கான்செப்டாக பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் அது இத்தனை டெக்னீஷியன் இன்வால்வ் இருக்குன்னா அது ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது தெரியுது. ஆனால் அது எல்லாமே ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு நெக்ஸ்ட் விச் இஸ் அ பிக் ஒன், விச் இஸ் ஹாலிவுட் மாதிரி. அது பிறகு நம்ம வந்து வெட்லியை மிஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன் இந்தியன் சினிமாவில். அந்த மாதிரி அவர் போய் செட்டில் ஆகிடுவார். இதுவரையும் நம்ம வந்து பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டாரு சொல்லுவோம், அடுத்து ஹாலிவுட்டில் போய் செட்டில் ஆகிடுவார்னு பயப்படணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றிகள் ஒரு இயக்குனர் கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா, நம்முடைய டேலண்ட்டுக்கு எல்லையே கிடையாது. நம்ம டேலண்ட் எங்கேனாலும் ஜெயிக்க முடியும், அவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்றதுக்கு இவர் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கார். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சு அவர் அடுத்த கட்டம் அவருடைய ட்ரீம் கொண்டு போகணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். சிறப்பு சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.